Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. இந்த டம்ளருக்கு வந்து நான் வந்து 4 டம்ளர் அரிசி எடுத்துர்க்கேங்க. ஜீரக சம்பா அரிசி. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7 8 10 வெள்ளைப்பூடு எடுத்துர்க்கேங்க. சோயா எடுத்துர்க்கேங்க. ஒரு 100 கிராம் சோயா. ஒரு 10 பீன்ஸ், 2 கேரட், ஒரு 50 100 இருக்குங்க அந்த பட்டாணி. பச்சை பட்டாணி சீசனுங்க, அதனால நல்லா டேஸ்டா இருக்கும். தக்காளி வந்து ஒரு 5 தக்காளிங்க. வெங்காயம் ஒரு 5 வெங்காயங்க. நல்லா சுடுதண்ணியை காய வச்சு அதில் இந்த சோயாவை நம்ம ஊற வச்சுருவோங்க. அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். தக்காளி வந்து நம்ம பிரியாணிக்கு எப்பவும் கட் பண்ணுவோம்ல, நீட்டமாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இஞ்சி பூண்டு நல்லா தோல் நீக்கி எடுத்துட்டு தனியாக அரைச்சி வச்சுக்கணும். காயை வந்து இந்த மாதிரி நீட்டமாக நறுக்கி வச்சுக்கணும். பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கணும். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி டம்ளருக்கு ஒரு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 4 ஸ்பூனுங்க. பட்டை, சோம்பு, கிராம்பு போட்டு ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சிக்கணுங்க. தாளித்த உடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பொன்னிறமாக வதக்கினா தான் பிரியாணி வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த டைம்ல வந்து நம்ம அரிசியை ஊற வச்சா போதுங்க. வெங்காயம் வதக்குறோம் பாருங்க, இந்த டைம்ல நம்ம அரிசியை ஊற வச்சா போதும். ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லி எடுத்திருக்கீங்க. வெங்காயம் பாருங்க எவ்வளவு தூரம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு 2 செகண்டுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கணுங்க. இப்போ தக்காளியை சேர்த்துக்கணும். அதையும் நல்லா போட்டு வதக்கணுங்க. இதெல்லாம் இந்த வதக்குறப்ப கொஞ்சம் வந்து ஹீட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். நல்லா அந்த தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் பாருங்க சோயாவை, அதை நல்லா வடிகட்டி வச்சுக்கணுங்க. வடிகட்டி நம்ம புளிஞ்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நம்ம காயை நம்ம நறுக்கி வச்ச காயெல்லாம் சேர்த்துக்கணும். சோயாவையும் சேர்த்துக்கணும். போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கணுங்க. வதக்குனாதான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். குட்டி ஸ்பூனுக்கு வந்து மஞ்சத்தூள், மிளகாப்பொடி பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தனியா பொடி, பிரியாணி மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க வீட்டிலே, அது கொஞ்சமாங்க ஒரு 1/2 ஸ்பூனுக்கு. நிறைய போடக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே தாளிச்சிருக்கோம்ல, அதனால கம்மியாக போட்டால் போதும். உப்பு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போதைக்கு நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக சேர்த்து பழகிக்கோங்க. ஏன்னா கம்மியாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் சேர்த்தா கூட கரெக்டாக இருக்கும். நிறைய சேர்த்துட்டு உப்பு கரிச்சிருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. அதனால இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த டம்ளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா அரிசிக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. இதுதாங்க கணக்கு. இப்போ 4 டம்ளருங்கனால 8 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க. சரி, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அரிசியை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துடணும். சேர்த்துவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க. பிடிச்சிட்டு அரிசி கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணியும் வந்து ஒரு லெவலாக வந்துருச்சு. இப்போ நல்லா அரிசியும் தண்ணியும் வந்து நம்ம சமப்படுத்தி வச்சுட்டு தம் கட்டிடணுங்க. அவ்வளோதாங்க. அடுப்பு சிம்மில் வச்சு அடியில் ஒரு தோசைக்கல்லை போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் நீங்கள் மேலே வெயிட்டை தூக்கி வச்சிட்டிங்கன்னா அழகாக வெந்து வந்துடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காரம் கம்மியாக சேர்த்தோம்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை பட்டாணி சீசனுங்கனால நம்ம சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.